இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்ற பெருமை அடையாளம் சந்தோஷப்படுறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுசு இல்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு புதுமையும் எழுச்சியும் தான் எனக்கு காமிச்சுட்டே இருக்கீங்க. அதனால முதல்ல எனக்கு வாழ்த்துக்கள் நம்ம தேமுதிக தொண்டர்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு சின்ராஜன் வந்து சொல்லியிருந்தாங்க 25ஆம் தேதி வேணும், கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்தேன். ஏன்னா காலையில தான் வெளியூர்ல இருந்து இன்னைக்கு வந்து பை ரோட் கிளம்பி வந்தேன். கொஞ்சம் 11 o'clock வரதுனால 11:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு எல்லாம் வெயிட் பண்ணி இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காதணி விழா, தனஸ்ரீ கேப்டன் தர்ஷன். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இது கட்சி இல்ல குடும்பம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு விஜய் பிரபாகர் பின்னாடி விஜயகாந்த் வரலாம், கேப்டன் வரலாம். ஆனா எங்க கட்சியில இருக்க நிர்வாகியோட பேரன் பக்கத்துல கேப்டன் தர்ஷன் அப்படின்னு வருதுன்னா இதுதான் கேப்டனோட வளர்ப்பு, இதுதான் தேமுதிக, இதுதான் கட்சி. எத்தனை தோல்வி ஆண்டுகள் வந்த எவ்வளவு நம்ம தோல்வி இருந்தாலும் இன்னைக்கும் இந்த கட்சிக்கும் கேப்டன் உணர்ச்சியோட இருக்காங்களே, இதுதான் உண்மையான தேமுதிக. எந்த கட்சியும் சம்பாதிக்கிற கட்சியை அந்த பெருமையோட சொல்லும் கேப்டன் சம்பாதிச்சிருக்காரு எங்க தொண்டர்கள் தான். அதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஜனவரி 9 நடந்த கடலூர் மாநாடு தான். எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் இல்ல, இந்த கட்சி முன்ன மாதிரி இல்லைங்க, அது இல்லைங்க, இது என்னென்னமோ அவதூறு பேசினாங்க. மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா பிறகு பெண் தலைவரே இல்ல அப்படி தமிழ்நாடு எப்படி என்னமோ சொல்லியாங்க. ஆனா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜான்சி ராணி நான் அப்படின்னு போய் கலந்து வந்தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் குடும்பத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு கேப்டன் நம்மளெல்லாம் விட்டுட்டு போனாலும் இன்னைக்கும் இந்த கட்சியை திரும்பி பழைய லெவல் கொண்டு வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அதே 3வது பெரிய கட்சின்னு அந்த மாநாடு நிரூபிச்சிருச்சு.